கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் அவங்க ட்ரை பண்ணாங்க. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், பல இடங்கள் ட்ரை பண்ணாங்க. எல்லா இடங்கள்லையும் காலையில் இடம் தரேன்னு சொல்லுவாங்க, சாயந்தரம் போனால் பிரச்சனை ஆயிரும். அது நிறைய நெருக்கடிகள்னு வச்சுங்களேன். புதிதாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னு சொன்னாலே ஒரு வழியாக அங்கங்கே தேடி கடைசியில் விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடம், ஒரு 100 ஏக்கருக்கு மேலே அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ மாநாடு நடத்துறதுக்கு இவங்க எல்லா வேலைகளும் தார்மீக வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நெருக்கடி அப்படின்ற விஷயம் எங்கே வரும் அப்படின்னா, வெயிட் பண்ணுவோம். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன மாநாடு அப்படின்றது தான் இப்போ அடுத்த கட்டம். ஏன்னா கொடி அறிவிச்சிட்டாரு, எதுவும் பேசாததுக்கு என்ன காரணம்னா 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அவர் முன்னாடி நிறைய சவால் இருக்கு. விஜய்லாம் சாதாரணமெல்லாம் எடுத்த உடனே நேராக கார் ஏறின உடனே போய் கோட்டையில் உட்காந்து சிஎம் நாற்காலில் உட்காந்துடலாம் முடியாது. அது நிறைய நெருக்கடி இருக்கு, நிறைய சவால் இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா அரசியலை உத்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், திராவிட கட்சிகளை மீறி 23ஆம் தேதி மாநாடு அப்படின்றது அவங்க அந்த தேதி தான் அவங்க ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் அரசாங்க சார்பில் இன்னும் அது பர்மிஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதுவுமே இன்னும் அவங்க கையில் கிடைக்கல. அரசியல் கட்சியா இருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு புதுசா ஒரு அரசியல் கட்சி நம்மோட ஓட்டை பிரிச்சுக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னா யாரும் யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. சூப்பர் சார். ஸோ இப்போ ஹாட் டாபிக்கே பாத்தீங்கன்னா தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு ஏதோ அறிவிக்க போறேன்லாம் சொல்லிட்டாங்க. விக்கிரவாண்டிலாம் நோட்டீஸ்லாம் கொடுத்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம், போலீஸ்லாம் அனுமதி கேட்குறாங்க. அதை பற்றியான விஷயங்கள் தெரியுமா சார்? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, இவங்க பல இடங்கள் ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் அவங்க ட்ரை பண்ணாங்க. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், பல இடங்கள் ட்ரை பண்ணாங்க. எல்லா இடங்கள்லையும் காலையில் இடம் தரேன்னு சொல்லுவாங்க, சாயந்தரம் போனால் பிரச்சனை ஆயிரும். அது நிறைய நெருக்கடிகள்னு வச்சுங்களேன். புதிதாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னு சொன்னாலே இந்த நெருக்கடியெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும். திருச்சியில் அவங்க பொன்மலை அந்த ரயில்வேக்கு சொந்தமான இடம், அங்கேயே நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு, அரசியல் மாநாடுலாம். அந்த இடத்தையும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற கூட்டம் அங்கே வந்தால் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை வந்துடும், வாகனங்கள் நிறுத்தல் சிக்கல் வரும். இவங்க எதிர்பார்க்குற கூட்டம் அங்கே வராது, நிறைய குழப்பம் வந்துடும். அப்படின்றதுனால அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ மாநில அரசாக இருக்கிறவங்க தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க, நான் ஒன்றியத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறேன்னு மோடியோட உதவியெல்லாம் நாடினாரு. இடமெல்லாம் கிடைக்கிற ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சிக்கல்னா, இங்கே இந்த ஒரு ப்ராப்ளம், இவங்க எதிர்பார்க்கறது ஒரு 10 லட்சம் பேரையா திரட்டி காட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு அந்த இடம் சரியா சூட் ஆகலை. அப்புறம் ஒரு வழியாக அங்கங்கே தேடி கடைசியில் விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடம், ஒரு 100 ஏக்கருக்கு மேலே அந்த இடம் இருக்குது. 150 ஏக்கர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அது சரியாக கரெக்டாக தெரியல. 100 ஏக்கருக்கு மேலே அந்த இடத்துல இப்போ மாநாடு நடத்துறதுக்கு இவங்க எல்லா வேலைகளும் தார்மீக வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நெருக்கடி அப்படின்ற விஷயம் எங்கே வரும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட், அதில் நிச்சயமாக நெருக்கடி இருக்கும். ஏன்னா ஒரு மாநாடுனாவே பஸ் ரொம்ப முக்கியம், வாகனங்கள் வரணும், வேன் வரணும், கார் வரணும், எல்லாமே வரணும். அது நிறுத்துறதுக்கான இடங்கள்லாம் வேணும். அது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வருவாங்க. முதல் மாநாடு அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லேருந்தும் வருவாங்க. அவங்க முன்னாடி முதல் நாளே கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு டோலையும் தாண்டி வரணும். அப்போ அவங்களுக்கு கொடி வேற அறிமுகப்படுத்தியாச்சு, கொடி கட்டிட்டு தான் வருவாங்க. அப்போ இந்த மாநாட்டுக்கு தான் அந்த வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு கிளீனாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்ன நெருக்கடிகள் வரப்போகுது டிரான்ஸ்போர்ட் துறையில் அப்படின்றது தெரியல. ஏன்னா வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ பேர் போல்டாக வண்டி தருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா முதல் அரசியல் கட்சி, ஒரு நடிகர் அரசியல் கட்சிக்குள்ளே வராரு, இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, ரசிகராக கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் அது அரசியலாக மாறும்போது நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாண்டினாதான். அவர் முன்னாடி நிறைய சவால் இருக்குது. விஜய்லாம் சாதாரணமெல்லாம் எடுத்த உடனே நேராக கார் ஏறின உடனே போய் கோட்டையில் உட்காந்து சிஎம் நாற்காலில் உட்காந்துடலாம் முடியாது. அது நிறைய நெருக்கடி இருக்குது, நிறைய சவால் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா அரசியலை உத்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், திராவிட கட்சிகளை மீறி புதிதாக வர யாரும் கோல வச்சவே முடியாது. அது விஜயகாந்தா இருந்தாலும் அதான் நிலைமை. அவரும் முதல் தேர்தலில் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணாரு. அடுத்த தேர்தலில் அவர் போய் தனக்கு என்ன இந்த பக்கம் போனாதான் நமக்கு அதிகாரம் பண்ண முடியும், நமக்கு அரசியல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு கூட்டணிக்கு போயிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. தனியார் நின்னாருன்னா திரும்பி ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஜெயிச்சிருப்பார். இதே நிலை தான் விஜய்க்கும். வெயிட் பண்ணுவோம். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன மாநாடு அப்படின்றது தான் இப்போ அடுத்த கட்டம். ஏன்னா கொடி அறிவிச்சிட்டாரு, எதுவும் பேசாததுக்கு என்ன காரணம்னா 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. என்னாவது பேசினா படம் ரிலீஸில் சிக்கல் வந்துடும். அதனால அவர் ரொம்ப ரொம்ப அழகாக கிளவராக காய் நகர்த்துறாரு. அதை சம்டைம்ஸ் அவரை எதிர்த்து பேசக்கூடியவரும் அவருக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவங்க பயப்படுறாரு விஜய்னு சொல்லுவாங்க. உண்மையிலே விஜய் பயப்படுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் நிச்சயமா இருக்கும். ஏன்னு இருக்கும்னா, கோடிக்கணக்கான காசு போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸில் சிக்கல் வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு நடிகராக அந்த பயம் அவருக்கு இருக்கிறது இயல்பு தான், அது தப்பு கிடையாது. அடுத்த கட்ட அரசியலுக்கு வரட்டும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 23ஆம் தேதி மாநாடு அப்படின்றது
அவங்க அந்த தேதி தான் அவங்க வந்து ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து அரசாங்க சார்பில் இன்னும் அது பர்மிஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதுவுமே இன்னும் அவங்க கையில் கிடைக்கல. ஆனால் இவங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன பண்றாங்க. ஓகே சார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு n நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கேதரிங்ல கலந்துக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக பண்ணுவாங்களே சார்? நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க சாதாரணமா நீங்க ஈசிஆர்ல ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு 20,000 பேர் திரளக்கூடிய இடத்துல 50,000 பேர் வந்தாங்க. அதை தாண்டி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. மல்டிபிள் ஆட்கள் வந்த உடனே அங்க வந்து இட நெரிசல் வரும்போது அங்க நிறைய சிக்கல்களை சந்திச்சாங்க. ஒரு டிராபிக் ஜாம் ஆச்சு. முதல்வர் கான்வாயே எதிர் வரிசையில போச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால அந்த வரலாறுகள்லாம் இருக்கு. கூட்டம் சேருதுன்னு சொன்னாலே, அதுவும் புதிதா ஒருத்தர் வராருன்னா மறக்க முடியாத நிகழ்வாக இந்த மாநாட்டை நடத்தி காட்டணும்னு, வெற்றிகரமா நடத்தி காட்டணும்னு இவங்க தாவேக்கா ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஏதாவது குழப்பம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வேற யாராவது ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து அரசியல் கட்சியா இருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு புதுசா ஒரு அரசியல் கட்சி வந்து நம்மளோட ஓட்டை பிரிச்சுக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னா யாரும் யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க யார் வேணா வரலாம். இது வந்து ஓப்பன் டு ஆல். உங்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். அதே நேரத்துல தனியா இனிமே ஒரு சினிமாக்காரர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு சொல்றதெல்லாம் சும்மா அம்பகு. சினிமாவில நடக்கும். ஒரு பாட்டுல ஓஹோன்னு போறதும் ஒரே பாட்டுல கீழே விழுந்துடுறதும் வந்து சினிமாவில் நடக்கும். கலை யதார்த்தம் அது இல்லை. அதனால நிச்சயமா அந்த நெருக்கடிகள் இல்லாத கூட்டத்தை எப்படி இவர் கண்ட்ரோல் பண்ணி ஒற்றை மனிதராக நின்று என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. அண்ட் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் அடிச்சு துவம்சம் பண்ண போது சிஎம் தளபதி விஜய்ன்றாங்க சார். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. எப்படி சொல்லுங்க? சிரிச்சிட்டேன்ல நான், அவ்வளவுதான். இதுக்கு பதில் அதுதான் சொல்ல முடியும். ஆனா என்னன்னா ஒரு ஓவர் கான்பிடென்ட். நீங்க அது வந்து இயல்பு தான். யாருனால ஒண்ணுமே இல்லை. சாதாரண நபர் கூட நீங்க கட்சி வச்சிருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அடுத்த நாற்காலி வந்து நம்மளுது தான் அப்படின்னு. ஒரு படம் ஜெயிச்சிட்டாலே போதும் சினிமாக்கார எல்லாருக்கும் நாற்காலி கனவு. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்துக்குமே நம்ம முதலமைச்சர் ஆயிர மாட்டோமான்னு ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரி கனவு தான் அவங்களுக்கும். கனவு காண்றது தப்பு இல்லை. அந்த கனவை நோக்கி அவங்க நகரணும். சும்மா உட்கார்ந்த இடத்துல வந்து நான் எனக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு தெரியுமானா, உண்மையிலேயே ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆனா அந்த ரசிகர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியில பொறுப்புல இருக்காங்க, உறுப்பினரா இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு வரணும் இல்லையா? இப்ப அன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அந்த தாவேக்காவை சேர்ந்த ஒரு நண்பர் சொல்றாரு, எங்க கட்சியில இப்பவே 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 50 லட்சம் பேர் ஒரே நாள்ல சேர்ந்தாங்க அப்படின்னு என்னதோ சொன்னாரு. நீங்க 50 லட்சம் பேர் சேர்றதா 1 கோடி பேர் சேர்றதா முக்கியமே இல்லை. சேர்ந்த எல்லாம் ஓட்டு போடுவானா? ஏன்னா நீங்க சேர்ந்தது எப்படி சேர்ந்திருக்கீங்க? ஆன்லைன்ல. இங்க ஆன்லைனா நம்புறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ் தளத்திலையும் சரி, இல்லை எல்லா சமூக வலைதளங்கள்லயும் நீங்க ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அவ ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல பயங்கரமா போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சினிமா எடுத்துக்கிட்டே, நான் சார்ந்த துறை சினிமா. இப்ப சினிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கும். எல்லா இடங்களும் திரும்பின பக்கம் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் படம், ரிலீஸ் ஆனா டிக்கெட் வாங்கவே ஆள் இருக்க மாட்டான். என்னடா நேத்து வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சார் இது எங்க வேலை. ஆட்கள் வந்து படம் பார்க்கணும்னா அது நீங்க படத்தை தரமா கொடுக்கணும், அப்பதான் வருவாங்கன்னுவாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெண்டிங்ல நம்பர் 1 சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் படத்தை வந்து தியேட்டர்ல ஆளே இல்லாம ஷோ பிரேக் ஆன கதைகள்லாம் உண்டு பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம். அதனால அது இயல்புல நடக்கிற விஷயம் தான் அது. இவர் எப்படி அதை கொண்டு போக போறாரு, இந்த தொண்டர்களை, இந்த ரசிகர்களை எப்படி தொண்டர்களை மாத்த போறாரு, அதற்கு என்ன சூட்சம் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கொள்கை ரொம்ப முக்கியம். என்ன கொள்கை, இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் ஒரு மாற்று சக்தியா வரேன், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுற விஷயத்துல மாற்று சக்தியாக வருவதற்கு நீங்க என்ன தகுதி வச்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு மாற்றம் முன்னேற்றம் வந்தவங்களாம் காணா போயிட்டாங்க, வந்த வேகத்துல காணா போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாற்காலி எனக்கு தான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இவரை விட மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் வந்து கட்சி தொடங்கினாங்க, காணா போயிட்டாங்க. அதனால நடிகர்களா இருக்கிறவங்க, நடிப்புக்கு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் தொண்டரா மாறுமானா உங்க செயல்பாடுகள் மூலமா. அப்ப செயல்படணும்னா நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த எக்ஸ் தளத்துல அறிவிச்சுட்டு இது வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் எக்ஸ் தளத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ் தளத்திலே அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இப்ப தமிழக வெற்றி கழகம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தமிழக வாழ்த்து கழகம்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப கொடி அறிவிச்சிருக்காரு. அந்த கொடியை அறிவிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அது வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்பானிஷ் கொடின்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து வெள்ளாளர் கொடின்றாங்க, இன்னொரு பக்கம் யானை ஏண்டா வச்சேன்னு சண்டைக்கு வராங்க, இன்னொரு பக்கம் அது வாகை மலரே கிடையாது தூங்கு மூஞ்சி மரம்ன்றாங்க, அப்புறம் அதுல நட்சத்திர பஞ்சாயத்து இருக்குன்றாங்க. அது ஏகப்பட்ட சிக்கலை வந்து அவர் தொடர்ந்து விஜய் வந்து சந்திச்சுட்டே இருக்காரு. இது இயல்பு. புதுசா ஒருத்தர் வராருன்னா டீகோட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க.
இதெல்லாம் பெருசே கிடையாது. நீ கொடியில யானை வச்சியா பூனை வச்சியான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. மக்கள் உங்களை ஏத்துக்கிறாங்களா, மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சுதான் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். மாநாட்டில் அவர் என்ன பேச போறார், ஏன்னா பேச்சு தான் அரசியல்வாதிக்கு இலக்கணம். உங்களுடைய பேச்சு எந்த லெவலுக்கு மக்கள்கிட்ட டவுன் டு எர்த் இறங்கி போய் வேலை செய்ய போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து விஜயகாந்த் பாணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பல விஷயங்கள் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. விஜயகாந்துக்கு இருந்த அந்த பேச்சு திறமை நிச்சயமா விஜய் கிட்ட கிடையாது. ஆனா விஜய் எப்படி அதை வளர்த்துக்க போறாரு, ஏன்னா பேச தெரிஞ்ச எல்லாருமே பெரிய ஆள் ஆகிறதும் இல்லை, பேசவே தெரியாம இருக்காங்க, ஆனா அவங்க வளரவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இங்க வந்து எல்லாம் அனுபவம் எப்ப கத்துக் கொடுக்கும்னா, பாலபாடம் நீங்க அரசியலுக்குள்ள வந்து 4 விமர்சனங்களை சந்திச்சு அவங்க பேசுற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அதற்கு நீங்க ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ல போய் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்க கத்துக்க முடியும். ஆனா இவருக்கு வந்து ஆரம்ப புள்ளி அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்சி வந்து மிக சிறப்பான ஒரு ஆரம்பத்தை தொட்டு கொடுத்துருக்காரு. இப்ப இடையில கொஞ்ச நாளா அது வந்து ஃபேமிலி பஞ்சாயத்து போயிருச்சு. நான் ஃபேமிலி பிரச்சனை பேசுறது இல்லை. இருந்தாலும் அவங்க அப்பா தான் பாலபாடம், ஆசிரியர் அவர் தான், ஆசான் அவர் தான். அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை இவர் எப்படி எடுத்துக்கிட்டு வராரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணணும். பட் என்னன்னா, நீங்க இந்த முதல்வர் நாற்காலின்றது ஆசைப்படுற விஷயத்துல அதை நோக்கி ஓடுறதை விட உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்டஃப் இருக்குன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு அதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 26 தேர்தலில் வந்து உங்களுக்கான இடம் கிடைக்கும். ஆனா அது முதல்வர் நாற்காலியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். அண்ட் பொதுவாக வந்து விஜய் அவரோட மவுத் பீஸா புசி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காரு. என்ன சொன்னாலுமே வந்துட்டு புசி ஆனந்த் அவர்கள் தான் பேசுறாரு விஜய்க்கு பதிலா. இதெல்லாம் பார்க்கும்போது விஜயோட மவுத் பீஸா அவர் தான், மற்ற எதுவுமே பேச மாட்டாரு. எது கேட்டா இவர் மாத்தி அவர் பேர் சொல்றாரு, அவர் இவர் பேரை மாத்தி சொல்றாரு. என்னதான் கதை ஓடுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன ஓடிட்டு இருக்கு? இல்ல, ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒன் மேன் ஷோ எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக அப்படின்னு எடுத்துனா, அதிமுக செதறி போயிருந்தா கூட எடப்பாடி தான் அதிமுக, ரெட்டால எங்க இருக்கோ அதான் அதிமுக. அப்ப எடப்பாடி தான் முதன்மையான ஒரு பாத்திரமா இருக்காரு. அவரை சுத்தி பல பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எதுவும் யார் மைண்ட்லயும் வரமாட்டாங்க டக்குன்னு. அதே மாதிரி நீங்க வந்து திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து இப்போ ஒற்றை முகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப அங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஆனா இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில விஜய் இயக்கமா இருக்கும் போதும் விஜய் மட்டும்தான், அந்த கொடியிலையும் அவர் முகம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க விஜய் கட்சியில எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க யாராவது ஒரு சாதாரண ஒரு சாமானியன்கிட்ட மைக்கு நீட்டி, இப்ப விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, உங்களுக்கு அந்த கட்சியில எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு நீட்டினீங்கன்னா டக்குன்னு விஜய்னு சொல்லுவாங்க. அதை தாண்டிங்கன்னா நீங்க சொல்ற ஆனந்த், புசி ஆனந்த சொல்லுவாங்க. அப்படியும் மீறி ரொம்ப மைண்ட்ல எல்லாரும் மைண்ட்லயும் வரும்னா, பல ஏழ்றைகள்ல சிக்கி பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வழக்குகள்னு வாங்கினா ஈசிஆர் சரவணனை சொல்லுவாங்க. பாக்கி யாருமே மைண்ட்ல வரமாட்டாங்க, ஏன்னா யாரையும் தெரியாது. ஸோ இதுக்கு மேல இவங்க செயல்பாடுக்கு வந்த பிறகுதான் யார் யார் அதுல இருக்காங்க, யார் யார் உள்ள வரப்போறாங்க, புதிதா யாராவது வருவாங்களா, இல்ல பிரபலங்கள் அந்த கட்சியில போய் சேருவாங்களா. ஒரு கட்சி வரும்போது பல பேர் போய் சேருவாங்க. சமீபத்தில் கூட சொன்னாங்க அவங்க போக போறாங்க, இவங்க போற போறாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யார் வர போறான்றது தெரியல. ஆனா இங்க புசி ஆனந்த பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் மேன் ஷோவா இவரை ஆட்டி படைக்கிறாருன்ற ஒரு டாக் தான் வெளியே போயிட்டு இருக்கு. அது வந்து இவர் செயல்பாட்டுல மாநாட்டில் இவர் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும். வெயிட் பண்ணணும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றதோ இல்ல அந்த கட்சி வந்து இப்படிதான் இருக்கும் நம்ம தரம் வந்து பார்க்கவோ முடியாது. அவங்க தரமே தெரியலையே. கொள்கை தான் ஒரு கட்சியை வந்து தீர்மானிக்கும், என்ன மாதிரியான கொள்கையுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிற்பாடுதான் விஜய் கட்சி அரசியல்ல தேர மாட்டாரா, சினிமா மாதிரி வந்து ஒரு பூமிங்கா வந்துட்டு வந்த வேகத்துல போயிருமாட்டதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். ரீசெண்டா நடந்த இப்ப முடிஞ்ச சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவர் கையெழுத்து கும்புறதா இருக்கட்டும், ஒரு பேச்சு வழக்கா இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியா இப்ப உருவெடுத்துட்டு இருக்காரு போல தளபதி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்லாங் வந்துட்டு இருக்கு, பாடி லாங்குவேஜ் தான். அண்ட் அதுக்கப்புறம் விக்ரவாண்டி அந்த ஒரு பொதுவான அந்த இடத்த சூஸ் பண்றதுக்கான ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குமா சார்? அதுதான் சொல்லுங்க. இல்ல, இதுல ஸ்பெசிபிக் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா என்ன இடம் கிடைக்கல. இப்போ உண்மையே என்னன்னா அவர் யாரும் இடம் கொடுக்கலாமா, அவர் பிளான் பண்ணுது திண்டுக்கல் பிளான் பண்ணுது, திருச்சி பிளான் பண்ணுது, மதுரை பிளான் பண்ணுது, நிறைய இடங்கள் பிளான் பண்ணப்படி கிடைக்கல. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம் சேர்ற அளவுக்கு இடம் அமையல. விக்கிரவாண்டி தற்செயலா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து வட மாவட்டங்கள்ல குறி வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன்னா, விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சிக்குள்ள நுழையும் போது, இப்போ நானும் அங்க வந்து ஒரு நாளிதழோட செய்தியாளராக இருந்தேன். எங்களுக்கு நல்ல நெருக்கம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா அவரோட நல்ல நெருக்கமா இருந்தவங்க. அவர் அரசியலுக்குள்ள வரேன் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்டலா தான் அவர் உள்ள வந்தார். பயங்கர கோபத்தின் வெளிப்பாடாக தான் அவர் கட்சிக்குள்ளேயே வந்தாரு. அப்ப நாங்க எல்லாருமே எதிர்பார்த்து என்னன்னா, நிச்சயமா இவர் வந்து ஒரு மேலூர்லயோ திண்டுக்கல்லையோ மதுரையில தான் நிக்க போறாரு. ஏன்னா அவருடைய சொந்த ஊர் மதுரை. ஸோ அதை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல தான் அவர் நிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையும் பொய்த்த மாதிரி அவருக்கு யார் டைரக்ட் எனிமியா இருந்தாங்களோ, அவர் கட்சி கொடியெல்லாம் யார் வெட்டி சாச்சாங்கன்னா பாமக தான். இதுல வந்து மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இயக்குனர் நம்ம முருகதாஸ் இருக்காருல்ல, அவருடைய திருமணத்துல தான் அவர் கட்சி இதையே அறிவிக்கிறார். அதெல்லாம் வரலாறு, கடந்த கால வரலாறு. அந்த மாதிரி வந்து அவருக்கு நேர் எதிரியா இருந்த பாமகவுக்கு
எங்க செல்வாக்கு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களோ, இப்ப அந்த கட்சிகள்லாம் ஒரு செல்வாக்கெல்லாம் கிடையாது, அந்த செல்வாக்கு எங்களுக்கு இங்கதான் இருக்குன்னு சொன்ன அந்த வட மாவட்டத்துக்குள்ள விருதாச்சலத்துல போய் நிக்கிறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நிச்சயமா விஜயகாந்த் தோத்துருவாரு, டெபாசிட் போயிடும், மண்ணை கவ போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துலதான் அந்த மக்கள், எந்த மக்கள் எங்கள் சார்பான மக்கள்னு பாமக சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மக்களை வைத்து அங்க அவர்களை மண்ணை கவ வைத்தார் விஜயகாந்த். இது வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இன்னைக்கு வந்து வட மாவட்டத்தை போக்கஸ் பண்றவங்க, நீங்க மற்ற இடங்கள்ல கூட ஈஸியா ஓட்டு வாங்கிடலாம், வட மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் சாதி அதிகமா நீங்க தலை தூக்கி இருக்கும். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதையுமே சீரியஸா டக்குன்னு உடனே அது வந்து ஒரு தீப்பொறி மாதிரி போட்டா எப்படி தென் மாவட்டங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இங்கேயும் இருக்கும். பெரும்பாலும் இங்க வட மாவட்டங்கள்ல கால் வச்சு அவங்க வந்து கோல் வச்சுட்டாங்கன்னா ஈஸியா தென் மாவட்டங்கள்ல போய் அவங்க போய் நின்றுடலாம். ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து அதையும் முன்னிலைப்படுத்தலாம். பட் எது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடம் கிடைக்கல, அதான் உண்மை. 1000 காரணம் சொல்லலாம், நிஜத்துல இடம் வந்து விக்கிரவாண்டியில கிடைச்சிருக்கு. ஸோ விக்கிரவாண்டியில அவர் பேசும்போது எந்த விதமான விஷயத்தை தொட போறாரு, ஏன்னா அவர் வந்து அந்த கொடியை பார்த்தோம்னா வெள்ளாளர் கொடின்ட்டாங்க, அவர் ஒருத்தர் வந்து அவர் கிளைம் பண்றாரு எங்க கொடியை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக விஜய் வரப்போறாரா, மதத்துக்கு அப்பாற்பட்ட, ஏன்னா இவர் ஜோசப் விஜய் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, ஆனா நான் ஜோசப் விஜய் கிடையாதுன்னு சொல்லி குங்கும போட்டோடு வந்து நிக்கிறாரு. இயல்புலயே நீங்க வந்து உங்களை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, பயங்கரமா முயற்சி எடுக்கிறீங்க. பட் இந்த முயற்சிகள் இந்த மக்கள் மத்தியில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது உங்களுடைய செயல்பாடுகளை மூலமா தான். நீங்க செயல்படுறத நம்ம பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு.